ஒரு பாலிஸ்டிக் மிசைல்னா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்? அது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டு ட்ராஜெக்டரியில் போகும். அதோட ரேஞ்சை பொறுத்து இப்போ நம்ம இந்தியா கிட்ட இருக்க மிசைல் எல்லாம் அதிகபட்சம் 8000 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கலாம் சொல்கிறாங்க. மற்றபடி உலக நாடுகள் கிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச், மீடியம் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த பாலிஸ்டிக் மிசைல்லையுமே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று நார்மலாக இருக்க பாலிஸ்டிக் மிசைல், அது இந்த இடத்துல பாயிண்ட் ஏலேருந்து லான்ச் பண்ணனா நேராக போயிட்டு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண டைரக்ஷனில் பாயிண்ட் பியில் போயிட்டு விடும். இது முதல் டைப். ரெண்டாவதாக இருக்கிறது MIRV, மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஒரே மிசைலில் ஒரு 5 இல்லை 6 வார்ஹெட்டை வச்சு ஒரு மிசைல் மேலே போயிட்டு அது தனித்தனியாக பிரிஞ்சு ஒரே மிசைல் மூலயமா 6 லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதை அழிக்கிறது MIRV டெக்னாலஜி வரும். இது 2 தானே இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மூணாவதாக ஒன்று இருக்குது. அதுவும் இப்போ கரண்ட்டாக உலகத்தில் ஆக்டிவாக அந்த ஒரே ஒரு மிசைல் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? இந்த மிசைல் என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தான். ஆனால் அதோட டாப்பில் வார்ஹெட்டை வைக்க வேண்டிய இடத்துல MIRV டெக்னாலஜிக்கு பதிலாக ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிள், கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை வச்சா எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்குல்ல? வேறு எதுவுமே இல்லை, ரஷ்யா கிட்ட இருக்க த அவங்கார்ட் மிசைல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த மிசைலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிசைல் ஏன் உருவாச்சு, இந்த மிசைல் எந்த அளவுக்கு துரோகத்தால் உருவாகியிருக்கு, இந்த மிசைல் உருவானதுக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு துரோகங்களை தாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, 1990களில் சோவியத் ரஷ்யா உடையுது. இந்த சோவியத் ரஷ்யா உடையிறதுக்கு முன்னாடி 1980களோட தொடக்கத்தில் அமெரிக்காவும் அப்போதைய சோவியத் ரஷ்யாவும் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. இதை ஷார்ட்டாக ABMனு சொல்லுவாங்க. இதோட முதன்மையான நோக்கமே என்னன்னா, பாலிஸ்டிக் மிசைல் அமெரிக்கா கிட்டேயும் அதிகமாக இருக்குது, அதை விட அதிகமாக சோவியத் ரஷ்யா கிட்ட இருக்குது. இந்த ஏவுகணைகளுக்கு எதிரான தடுப்பு ஏவுகணை, அதாவது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை நீயும் ஒரு அளவுக்கு மேலே உருவாக்கக்கூடாது, நானும் ஒரு அளவுக்கு மேலே உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த 2 நாடுகளும், அப்போதைய பிரம்மாண்ட 2 நாடுகளும் சேர்ந்து முடிவு பண்ணி சைன் பண்ண ட்ரீட்டி தான் இந்த ABM ட்ரீட்டி. ஆனால் சோவியத் ரஷ்யா உடஞ்சதும் அமெரிக்காவோட குறுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. பேசிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2002ல் சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கப்புறம் 2002ல் இந்த ட்ரீட்டியை விட்டு அமெரிக்கா வெளியில் போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரீட்டி செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இதை ஏன் அமெரிக்கா சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஒரு பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம உருவாக்கியே தீரணும், நம்ம அமெரிக்காவை பாதுகாக்கணும்னா இந்த ட்ரீட்டியை விட்டு நம்ம வெளியில் ஒரு பெரிய உலகத்திலேயே அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம உருவாக்கியே தீரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் ரஷ்யா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை அமெரிக்கா பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இப்போ தான் சோவியத் ரஷ்யான்ற ஒரு நாடே கிடையாது, நான் அந்த நாடு கூட தானே அக்ரிமெண்ட் போட்டேன், இப்போ நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள வர ஏவுகணைகளை தடுக்கிற இந்த அமைப்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு, இவங்க நமக்கு எதிராக, அதாவது ஏற்கனவே அவங்க கிட்ட நிறைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம மேலே ஏவிட்டு பதிலுக்கு நம்ம ஒரு மிசைலை வச்சு அவங்க மேலே அட்டாக் பண்ணணும்னு போனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வச்சு நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க, நம்ம மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விஷயத்தை ரஷ்யா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் ரஷ்யா ஒரு ப்ராஜெக்டில் இறங்குறாங்க, எப்படியாச்சும் நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. எடுத்ததும் இவங்க இந்த மிசைலை டெவலப் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சோவியத் ரஷ்யா விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை முன்னாடியே கணிச்சு இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் நம்மளோட ரஷ்யன் ஃபெடரேஷன் தான் டாப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு 1985 காலகட்டத்தில் இந்த சோவியத் ரஷ்யா உடையறதுக்கு முன்னாடியே இதுக்கான ப்ராஜெக்டில் இது முதல்ல பேசப்பட்டது 1965. ஆனால் இதுக்கான திட்டங்கள் முதல்ல தொடங்கப்பட்டது 1985. ரொம்பவே சீக்கிரட்டான திட்டம்னு சொல்லலாம். அந்த திட்டத்தை திரும்ப உயிர் கொடுக்குறாங்க. உயிர் கொடுத்து எப்படியாச்சும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை நம்ம ரெடி பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு முழு மூச்சோடு இறங்குறாங்க. அதோட விளைவாக தான் இன்னைக்கு ரஷ்யா கிட்ட 3 அசுர ஏவுகணைகள் இருக்குது. ஒன்று கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல், இன்னொன்று ஜிர்குன் ஹைப்பர்சானிக் மிசைல், அடுத்ததா கடைசியாக தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி மூணாவதா அவங்கார்ட் பாலிஸ்டிக் மிசைல். இது ஒரு பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்ல முடியாது, ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு ஏவுகணைன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஏவுகணைகள் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிர்குனாக இருக்கட்டும் இல்லை கின்சாலாக இருக்கட்டும், இதோட ரேஞ்ச் எல்லாமே ரொம்பவும் கம்மியானது. அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை இந்த அவங்கார்ட் மிசைல் கூட கம்பேர் பண்ணுறப்போ பெரிய இம்பாக்டை அந்த மிசைல்ஸால் ஏற்படுத்திட முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் இந்த அவங்கார்ட் மிசைலால் தூக்கி சாப்பிட முடியும். ஏன்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட இந்த மிசைலோட ரேஞ்ச் மட்டுமே 6000 கிலோமீட்டருக்கும் அதிகம். இதோட வேகத்தை கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடும்.
மேக் 27. அதாவது ஒளியோட வேகத்தை விட 27 மடங்கு வேகத்தில் இந்த மிசைலால் ட்ராவல் பண்ண முடியும். இன்னமும் ரொம்ப ஈஸியாக இந்த மிசைல் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகணும்னு சொல்லணும்னா, ரஷ்யாவிலேருந்து இந்த மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னா அது அமெரிக்காவை போய் அடிக்கிறதுக்கு வெறும் 11 நிமிஷம் தான் இருக்கும். 11 நிமிஷம்ன்றது ரொம்பவே அதிகம். இந்த மிசைல் வந்து ரொம்ப நேரம் இதோட கிளைட் ஃபேஸில் இருந்தால் இந்த நேரத்துக்குள்ளேயே அமெரிக்காவை போயிட்டு இந்த மிசைலால் தாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த மேக் 27ன்றது ரஷ்யாவால் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிசைலானது இதை விட வேகம் கூடதாக இருக்கலாம். ஏன்னா இதோட கிளைட் ஃபேஸில் தான் இது மேக் 27 வேகத்தில் போகும். இதோட டெர்மினல் ஃபேஸ் இது மேலே அட்மாஸ்பியரில் கிளைட் ஆகிட்டு அதோட டார்கெட்டை நோக்கி எர்த்துக்குள்ளே ரீஎன்டர் ஆகிறப்போ இதோட வேகம்ன்றது இந்த மேக் 27க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மிசைலை ரஷ்யா உருவாக்குனதுக்கு முக்கிய காரணமே இந்த அமெரிக்கா தான். இந்த மிசைலானது முதல்ல எப்போ சர்வீஸ்க்கு வந்து கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இந்த மாதிரி இந்த மிசைல் ட்ரீட்டியை விட்டு வெளியில் போனாங்கன்னு தெரிஞ்சதும் 2007 புதின் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் நாங்கள் தான் கிங்காக இருப்போம், உலகத்தோட முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை நாங்கள் தான் உருவாக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2015 இந்த மிசைலுக்கான முதல் கட்ட டெஸ்டிங்கள் ஆரம்பித்து 2019 இந்த மிசைலானது இவங்களோட ரஷ்யாவோட படைப்பிரிவுகளில் சேர்க்கப்படுது. இப்போது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டுக்கு கீழே இந்த ராக்கெட்டுகள் எல்லாமே இருக்குது. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஃபோர்ஸால் மட்டும்தான் இந்த ராக்கெட் ஆக்சஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மற்ற ஃபோர்ஸஸ் கூட இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இந்த ராக்கெட்டோட லான்ச்சை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த மிசைலோட இம்பார்ட்டன்ஸை ரஷ்யா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த டீல்ல இருந்து வெளியில் போனாங்கல்ல அமெரிக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த மிசைல் ட்ரீட்டியே எங்களுக்கு வேணாம், நாங்கள் வந்து புதுசாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்க போகிறோம்னு சொன்ன அமெரிக்கா 2008 முதல் முறையாக அவங்களோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது, இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி பல கட்ட ஏவுகணைகளை இந்த ரஷ்யா உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஏவுகணை உருவாகிடுச்சு தெரியும். அது இல்லாமல் கூட 2 ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் ரஷ்யா உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஏவுகணை எப்படி வேலை செய்யும், இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன்னா ஏற்கனவே உலகத்தில் நிறைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. அது எல்லாத்த விட இந்த ஒரு மிசைலை தனித்துவமாக காட்டுறது எதுன்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே எழுந்திருக்கலாம். இப்போது அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். பொதுவாக இந்த பாலிஸ்டிக் மிசைல்ன்றது நான் முன்ன சொன்ன மாதிரி 2 கேட்டகரி. ஒன்று நார்மலாக ஒரு ஃபிக்ஸடு டார்கெட்டாக அடிக்கக்கூடிய சிங்கிள் வார்ஹெட் கொண்ட ஒரு நார்மல் பாலிஸ்டிக் மிசைல். ரெண்டாவது MIRV தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஏவுகணையில் ஒரு 5க்கும் அதிகமான, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வார்ஹெட்டை வச்சு இந்த ஒரு ஏவுகணை போயிட்டு ஒரு நாட்டோட 10 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எங்கேஜ் பண்ணுற மாதிரி MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் ப்ரோக்ராமை கொண்ட இன்னொரு பாலிஸ்டிக் மிசைல். இது 2 டைப் தானே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது என்ன டைப் தெரியுமா? இவங்க இதில் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை கொண்டு போயிட்டு இந்த மிசைலோட டாப்பில் வச்சுருக்காங்க. கீழே லான்ச் செய்யப்பட்டதும் இந்த மிசைலானது 100 செகண்ட்லேருந்து 180 செகண்டுக்குள்ளே அதோட அட்மாஸ்பியர், இந்த எர்த்தோட அட்மாஸ்பியரோட எட்ஜுக்கு போய்டும்னு சொல்கிறாங்க. அப்படி எட்ஜுக்கு போனதுக்கப்புறமா இதோட ஃபிக்ஸடு டார்கெட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டார்கெட்டை நோக்கி இந்த மிசைலானது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடம் தான் இந்த மிசைலுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இப்போ இது அதோட கிளைட் ஃபேஸில் இருக்கும். அப்படியே விண்வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்துக்கிட்டு அதோட ஆக்சிலரேஷனை இன்னமும் அதிகமாக கூட்டிக்கிட்டே இருக்கும். இப்போது அடுத்து இருக்கிறது தான் இந்த மிசைலுக்கு ரொம்பவே முக்கியமான தருணம், இதோட டெர்மினல் ஃபேஸ். பொதுவாகவே இந்த MIRV டெக்னாலஜியில் இருக்க மிசைல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, இதோட கிளைட் ஃபேஸ்லேருந்து அதோட டெர்மினல் ஃபேஸ் இந்த பேரபோலிக் ஸ்ட்ரக்சரில் கீழே இறங்குறப்போ அதோட MIRV வார்ஹெட்ஸை ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த மிசைலும் ஓப்பன் பண்ணும். ஆனால் உள்ளே இருக்க போகிறது MIRV வார்ஹெட்ஸ் கிடையாது, ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா இது மெனுவர் பண்ணக்கூடிய ஒரு வார்ஹெட். இதை நோக்கி நீங்கள் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் அனுப்பினாலும் சரி, அது அமெரிக்காவோட தார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பேட்ரியாட்டாக இருந்தாலும் சரி, உள்ளே வர அந்த மிசைலுக்கு எதிராக இந்த ஒரு வார்ஹெட்டால் மெனுவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த மிசைல் உள்ளே வரப்போ மணிக்கு 31,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். அப்படி ஒரு வேகத்தில் வர மிசைல்ஸை உங்களால் பிடிக்க முடியுமான்றதே ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த தாடோட அதிகபட்ச வேகம் மேக் 10லேருந்து 15க்குள்ளே தான். அதுவே பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இன்டர்செப்டாரோட வேகம் மேக் 8லேருந்து 11க்குள்ளே தான். ஸோ இந்த மிசைல்ஸால் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை தொட்டு கூட பார்க்க முடியாது. இதில் ரஷ்யாவுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மிசைலை இந்த சிஸ்டம்ஸ் மூலமா இந்த பேட்ரியாட்டாலேயோ தாடாலேயோ இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்றது தெரியறப்ப தான்
அமெரிக்காவோட இன்னொரு ஏவுகணை தடுப்பு அமைப்பான இந்த SM-3 Block 2A வேரியன்ட் மிசைல் உள்ள வருது. இந்த ஏஜிஸ்ன்றதே பொதுவாக இந்த நேவல் பேஸ்டு ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கோஆர்டினேட்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணி இது ஃபைட்டர் ஜெட்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸையோ இல்லை லேண்ட் பேஸ்டு ரேடார்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸையோ ஏன் இப்போ அமெரிக்கா ரீசெண்டாக 6 சேட்டிலைட்ஸை ஸ்பேஸ் எக்ஸோட உதவியோட அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டுமே இப்போ விண்வெளியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த மிசைல்ஸோட டேட்டாவையும் உள்ளே வாங்கி இது எந்த இடத்துல வருது, எந்த இடத்துல இதோட டெர்மினல் ஃபேஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது ப்ராசஸ் பண்ணி இது ஒரு இன்டர்செப்ஷன் பாயிண்ட்டை இந்த மிசைலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். யூஎஸ் கிட்ட இப்போதைக்கு இருக்க ஒரே பாசிபிள் ஆப்ஷன், நான் சொல்கிறது மேபி பை சான்சஸ் தான், அதுவும் எந்த ஃபேஸில் வச்சு இதை அழிக்க முடியும்னா இதோட கிளைட் ஃபேஸில் மட்டும்தான். ஏன்னா கிளைட் ஃபேஸில் இருந்து கீழே டெர்மினல் ஃபேஸ்க்கு இந்த மிசைல் வந்துருச்சுன்னா அதோட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் ஓப்பன் ஆகிடும். ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை எந்த ஒரு மிசைலாலையும் எங்கேஜ் பண்ண முடியாது. அதை டார்கெட் கிட்ட போகிறப்பவே இந்த இன்டர்செப்டார் அது பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடியே அது மெனுவர் பண்ணி இதை அவாய்ட் பண்ணிட்டு வேறு டைரக்ஷனுக்கு போயிடும். அப்படின்னா இந்த மிசைல் அழிக்கிறதுக்கு ஒரே வழி இதோட கிளைட் ஃபேஸ் மட்டும்தான். இந்த கிளைட் ஃபேஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த அமெரிக்காவோட இந்த SM-3 மிசைலை அமெரிக்கா ஃபயர் பண்ணி ஆகணும். அந்த ஒரு இடத்துல வச்சு மட்டும்தான் அமெரிக்காவுக்கு ஒரு சான்ஸே கிடைக்கும் இந்த ரஷ்யாவோட மிசைலை எங்கேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ரஷ்யாவோட இந்த அவங்கார்ட் மிசைல் அதிகபட்சமாக கிளைட் ஃபேஸில் அதோட ஆல்டிடியூட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர். எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் இதோட கிளைட் ஃபேஸில் அது பறந்துட்டு இருக்கும். ஆனால் அமெரிக்கா லான்ச் பண்ண போகிறாங்கல்ல, இந்த மிசைலோட அதிகபட்ச ஆல்டிடியூட்லேயே 50லேருந்து 80 கிலோமீட்டர் தான் அதோட வேரியண்ட்டை பொறுத்துனது. அப்படின்னு இருக்கப்போ கிளியர் கட்டாக ஒரு விஷயம் தெரியும், அமெரிக்காவால் இந்த ரஷ்யாவோட மிசைலை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படியா இருந்தாலும் டெர்மினல் ஃபேஸ்க்குள்ளே நுழையும். டெர்மினல் ஃபேஸ்க்குள்ளே நுழையிற அந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை யாராலையுமே இன்டர்செப்ட் பண்ண முடியாது. சரி, இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் உள்ளே வந்துருச்சு. இதில் எந்த அளவுக்கு ஈல்டை கொடுக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போக முடியும்? ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதனால் அதிகபட்சமாக 2 மெகாடன், நான் சொல்கிறது கிலோடன் கிடையாது, 2 மெகாடன் அளவுக்குலான ஈல்டை கொடுக்கக்கூடிய நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ஒரே ஒரு கிளைட் வெஹிக்கிளால் கொண்டு போக முடியும். ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ஹிரோஷிமா நாகசாகி மேலே போடப்பட்ட அணுகுண்டுகளை விட 150 மடங்கு அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களை இந்த மிசைல்ஸாக கொண்டு போக முடியும். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் ரஷ்யாவோட இந்த ஒரு ஏவுகணைக்கு பயந்து அமெரிக்கா 6 சேட்டிலைட்ஸை இப்போ விண்ணில் கொண்டு போய் நிறுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தான், ரஷ்யாவை கார்னர் பண்ணணும். ரஷ்யா வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெக்னாலஜியில் முன்னேறவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கப்புறமா முதுகில் குத்துற விதமாக தான் அமெரிக்கா இந்த ட்ரீட்டியை விட்டு வெளியில் போனாங்க. ஆனால் ரஷ்யா அதை பற்றி பெருசாக கவலைப்படல. நீ என்னோட ஏவுகணையை தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்குறேன்னா அந்த ஏவுகணை தடுப்பு திறனையே உங்ககிட்ட இருந்து மொத்தமாக அழிக்கிற மாதிரி என்னால் ஒரு ஏவுகணையை உருவாக்க முடியும்னு ரஷ்யா பண்ண வேலை இன்னைக்கு 1க்கு 3 ஏவுகணையா கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல், ஜிர்குன் ஹைப்பர்சானிக் மிசைல், அவங்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு 3 பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்படி சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ரஷ்யா கிட்ட இருக்க இந்த மிசைலை பற்றி இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும். இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் நான் எந்த டாபிக் பேசணும், எந்த மிசைலை பற்றி பேசணும், இல்லை எந்த ஒரு சயின்ஸ் டாபிக் பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் அந்த டாப்பிக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி வீடியோ நான் போடுறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.